இனிமேல் வந்து எந்த டீலர்ஷிப் வந்து நமக்கு டீலர்ஷிப் ஆர் பிராண்ட் கரெக்டாக நமக்கு வந்து என்ன உள்ளதோ அதை சொல்லி ரிவ்யூ பண்ண விடுறாங்களோ அதை பண்ணுவோம். அவங்க சைட்லேருந்து பிராண்ட் சைட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இது மாதிரி தான் சொல்லணும், அது மாதிரி தான் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அந்த காசை நம்ம தொட மாட்டோம். அப்புறம் முக்கியமான ஃபேக்டர், விக்டோரியஸில் நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறீங்க. நெகட்டிவ்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் டயர் எதுலேயுமே கிடையாது. ஸ்பேர் டயர் எடுத்து சிஎன்ஜி டேங்க நாங்கள் எங்கே வைக்கிறது? ஏங்க சிஎன்ஜில தான் பரவாயில்லைங்க, எந்த வேரியண்ட்லையுமே கொடுக்கலையே. ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லப்படும். வணக்கம் ஜிஎஸ்பாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்துகிட்டு வரோம். நிறைய பேர் கேட்குறது வந்து ஒரு காரோட பேஸ் டு டாப் அண்ட் வரைக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, எந்த வேரியன்ட் போனால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ. அப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ ஷோரூமில் வண்டி வாங்கி பண்ணுறப்ப வந்து வெளிப்படையாக எதுவும் சொல்லவும் முடியாது, பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து பாட்காஸ்ட்டாக உங்களுக்கு இன்டெப்த்தாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு. எனக்கே அந்த டவுட்டில் இருக்கும் ப்ரோ. என்னன்னா இப்போ ஒரு பேஸ் மாடல் பார்த்தோம்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம். அதே கார் டாப் மாடல் பார்த்தீங்கன்னா 24 lakhs போகும்போது அதாவது பிசிக்கலா ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமோ கார்ல, சஸ்பென்ஷன்ல வந்து ஏதாச்சும் காஸ்ட் கட்டிங் இருக்குமோ, இல்ல உள்ள சேஸ்ல ஏதாச்சும் இது இருக்குமோ? இப்போ அவங்க வெளியில நம்ம காமிக்கிறது வந்து எல்லாமே இந்த ஜிமிக்ஸ் ஃபீச்சர்ஸ் தான், லெதர் சீட்ஸ், லெதர் அப்போல்ஸ்ட்ரி, ஸ்டேரிங் ராப்டு. ஸோ இது இல்லாம உள்ளுக்குள்ள ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டா இருக்கு, பேஸ் மாடலுக்கும் ஒரு டாப் மாடலுக்கும். ஸோ அதை வந்து தெளிவாக க்ளீன் அண்ட் கிளியராக பேஸ் டு டாப் என்ன வேரியேஷன் இருக்குது, அதே மாதிரி இந்த காரோட காம்படிட்டர்ஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு இன்டெப்த் வேரியன்ட் கம்பேரிசனாக தான் இந்த வீடியோ இருக்க போது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ விக்டோரியஸ், மாருதி விக்டோரியஸ் வந்து அவங்களோட ப்ரைஸிங் தான், அவங்க எப்படி இந்த ப்ரைஸிங் பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒரு இதுக்காக வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. கிரெட்டாவை நான் முடிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கிராண்ட் விட்டாரா ஹை ரைடரை வச்சு கிரெட்டா கிட்ட நெருங்க முடியல. நீங்க ஹை ரைடர் கிராண்ட் விட்டாரா 2 நம்பர் சேர்த்துனீங்கனாலும் கிரெட்டா கிட்ட போக முடியல. ஏன்னா கிரெட்டா அந்த செக்மெண்டோட லீடர். ஆமா, மெயின் காரணம் என்னன்னா ப்ரோ, கிரெட்டா வந்து அந்த டீசல் இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு, அப்புறம் நார்மல் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்கு, டர்போ என்லைனும் இருக்கு. யாருக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ. அந்த மாதிரி அந்த கார் ப்ரூவ் பண்ணிருச்சு. அது இல்லாம எத்தனை வருஷமா இருக்கு, ஆல்மோஸ்ட் 2016ல இருந்து வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிரெட்டா அப்படின்றது அந்த காம்பாக்ட் செக்மெண்டோட ஒரு பிராண்டா மாறிடுச்சு. சோ அத வந்து அட்டாக் பண்றதுக்காக மாருதி எடுத்துட்டு வந்த ப்ராடக்ட் தான் விக்டோரியஸ். இவங்களும் கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாமே வச்சுட்டாங்க, என்னென்ன பண்ண முடியுமோ முட்டி மோதி பார்த்துருக்குறாங்க. இதில் செக்மெண்ட் வைஸ் நம்ம போகிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்படிட்டர்ஸோட என்ஜின் கம்பேரிசன் பேச போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் என்ன என்ஜின் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வேரியன்ட் வைஸ் வந்து எந்த வேரியண்ட்டில் என்ன என்ஜின் கிடைக்குது, எந்த டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கிடைக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ், இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட், சேஃப்டி, அடாஸுங்க, கடைசியாக வந்து ஆன் ரோட் ப்ரைஸுங்க, லாஸ்ட் செக்மெண்ட்டில் பெஸ்ட் வேரியண்ட் எது அப்படின்றதையும் சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லப்படும். அப்புறம் பர்த்டேக்கு நிறைய விஷஸ் வந்திருந்தது, அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. நான் பார்க்கும்போது தான் வந்து இவ்வளோ பேர் நம்ம வந்து ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப நன்றிங்க. சேஃப்டி 5 ஸ்டார் சேஃப்டின்னு தான் தலைமை எடுத்தோடனே ப்ரூவ் பண்ணிட்டு தானே மார்க்கெட்டுக்கே வந்தான். அதாவது ஒருத்தர் ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது என்ன கமெண்ட் வந்துருந்துச்சுன்னா, டாட்டாவை மட்டும் பாரத் என்கேப் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்போ டாடா என்கேப்னு சொன்னீங்களே, இப்போ மாருதி டெஸ்ட் பண்ணிருக்காங்க, மாருதி என்கேப் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, டாட்டாவை மட்டும்தான் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதனால நாங்கள் டாடா என்கேப்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற காசை கொடுத்தாங்க. ஏன் சொன்னோம்னா, டாட்டாக்கு முன்னாடி மாருதி கார் கொடுத்துருந்தாங்க, பலினோ போயிருந்தது, ஹோண்டாவோட எலிவேட் இப்போ வரைக்கும் ரிசல்ட் வரல, ஹோண்டா எலிவேட் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் வரல. அதனால தான் நம்ம விமர்சனம் வச்சோம், அதில் இருக்கிற போட்டோக்களை வச்சோம். அதாவது விமர்சனம் பண்ணுறதே வந்து அவங்க மாறணும் அப்படின்றக்காக தான். புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்போ பாரத் என்கேப்பில் கொடுத்தா வந்து என்ன சொல்லுவோம்? பாரத் என்கேப்பில் கொடுத்தா இங்கே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். குளோபல் என்கேப்லையும் காசு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அங்கேயும் சும்மாலாம் வந்து எதையும் பண்ண போகிறது இல்லை. பட் என்னன்னா அந்த டெஸ்டிங் ப்ரோட்டோகால்ஸுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது, அதில் நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த இம்பாக்ட் எப்படி நடக்குது, ஏபிள் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். குளோபல் அண்ட் பாரத்தில் ரெண்டுமே 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்குது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ல வந்து சஃபாரி ஹேரியரோட ஜாஸ்தி ஸ்கோர் இருக்கிறதுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சேஃபஸ்ட் அடல்ட் காராக இருக்குது. ஒரு காலத்தில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், டின் கேன்னு சொல்லிட்டு இருக்க மாடல் வந்து நாம் எப்போ வந்ததுன்னா இந்த விமர்சனம் ப்ரோ 2022 நினைக்கிறேங்க, 22 டைம்லேயே பலினோவோட அந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நாம் வந்து மாருதி விமர்சனம் பண்ணாத நாளே கிடையாது.
போட்டு அடிச்சு துவைச்சிருக்கோம். ஓகேங்களா, அது இப்போ வண்டி கிராஷ் ஆச்சுன்னா இப்படி இல்லை இந்த கேன் மாதிரி ஆயிரும். அப்போ வந்து நம்ம மேலே இருந்த விமர்சனம் என்னன்னா, மாருதியை பேசிட்டு மாருதியை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம வந்து ஒரு 6-8 மாதம் பயங்கரமாக நமக்கு வந்து பேஷ் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நான் என்னோட பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி, டாடா, மஹேந்திரா எல்லா பிராண்டையும் தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணல. அதே மாதிரி இம்ப்ரூவ் பண்ணவும் நான் சொன்னேன், மாருதி வந்து கிராஷ் டெஸ்ட் ஃபெசிலிட்டி போட்டாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து வண்டி வாங்கினதுலேருந்து கதறிட்டு தான் இருக்கிறோம். யாருமே ஏற்றுக்கல. மேபி இப்போ ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் நினைக்கிறேன், அவங்களோட ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிராண்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த இம்ப்ரூவ் பண்ணுற போது காம்படிஷன் ஹெல்த்தியாக போகுது. ஏன்னா இன்னைக்கு மாருதி வந்து சேஃப்டி எடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டோட டிமாண்ட் அந்த மாதிரி இருக்கு, அதனால அவனே கொண்டாந்துட்டான். இன்னைக்கு மார்க்கெட்டோட டிமாண்ட் இல்லைன்னா அவனும் கொண்டாந்து இருக்க மாட்டான் இப்போ வரைக்கும். நீங்க எடுத்துக்கோ 2012 13 நமக்கே என்னன்னு தெரியாது. சேஃப்டி பார்த்து நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கோமா? நீங்களே சொல்லுங்க, 2012 சேஃப்டி பார்த்து நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். அப்பயும் வாங்கினவங்க இருக்காங்க, போலோ ஜெர்மன் கார்ஸ் வாங்கினவங்க இருக்காங்க, அப்பயும் இருக்காங்க. பட் பிரதான மக்கள் எதை வாங்க இல்ல. காரணம் வந்து டாடா வந்து அதை அடிச்சு துவைச்சு மேல வந்தாங்க. நெக்ஸானோட 5 ஸ்டார் ரேட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிராஷ் டெஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூலா மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து மக்கள் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து இப்போ மாருதி வந்து 2016 அந்த பேப்பர் பொலினோ கொடுத்தாங்கல்ல, அந்த பேப்பர் பொலினோ கொடுத்தப்போ எல்லாருமே வாங்கணும், நம்பர்ஸ் அதிகமாச்சு, வெயிட் கம்மி, மைலேஜ் ஜாஸ்தின்னு. அதனால மாருதி வந்து அதுக்கு மாறினாங்க. இப்போ எல்லாம் அடிச்சு துவைச்சதுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலி சாலிடாக இருக்கும். ஸோ சேஃப்டி ரீதியாக வந்து நல்லா பண்ணிட்டாங்க. இது வந்து குளோபல் சி டெக் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான், கிராண்ட் வெட்டரா அண்ட் ஹைரைடர் பேஸ் பண்ணி தான். ஆக்சுவலாக அது கிராண்ட் வெட்டரோட ஃபேஸ் லிஃப்ட்டாக வந்திருக்க வேண்டியது, மாத்திட்டாங்க. இப்போ ஆக்சுவலி கிராண்ட் வெட்டர் வந்து 7 சீட்டர் வர மாட்டிருக்கு வருது. அந்த மாதிரி கிராண்ட் வெட்டர் வந்து 7 சீட்டரா வருது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் அவுட்லெட்ல சேல் ஆகும். 5 சீட்டரா வந்து நமக்கு இது இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி கிராண்ட் வெட்டர் எடுத்தவங்களா நான் என்னங்க பண்ண முடியும்? மாருதி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து கிரானோட்டா எடுத்த எல்லாத்துக்குமே இப்போ ஹர்ட் ஆயிருக்கும்ல. என்னன்னா விக்டோரியஸ் லான்ச் ஆகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஒரு டெஸ்ட் மில் கூட நம்மளால பார்க்க முடியல. 4 நாளைக்கு முன்னாடி தான் டீலர்ஷிப்கே வந்து மெசேஜ் போயிருக்குது, இந்த மாதிரி ஒரு வண்டி வருதுன்னு. எங்களுக்கே தெரியாது. நாம அன்னைக்கு வந்து ஹாரியரோட டிரைவ்ல இருந்தோம். சடன்னு பார்த்தா லான்ச் இன்வைட் வருது. நான் கூட ஏதோ தாய்லாந்துலயோ இங்கயோ கம்போடியாலயோ இங்க லான்ச் பண்ணிருப்பானுங்களாட்ட இருக்கு. நம்ம ஊர்ல லான்ச் பண்ணிருக்கானுங்க. என்ன கதைன்னே தெரியல. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் ப்ரோ, ABS, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஆல்வீல் டிஸ்க் பிரேக்கு, மோஸ்ட்லி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. ரியர் கேமரா வந்து VXA மாடல் வந்து கிடைக்குது. 360 டிகிரி கேமரா டாப் ஆஃப் த லைனில். 360 ஆக்சுவலாக மாற்றிட்டாங்க. நம்ம ஃப்ராங்ஸ் கிராண்ட்மெட்டர்லாம் பலினொலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கும், ஓகேவாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் VXA மாடல் வந்து கிடைக்குது, பேஸ் மாடலில் மட்டும் இல்லை. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ZXi-லிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ADAS லெவல் 2 அப்படின்றது வந்து டாப் ஆஃப் த லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்கில் வருது. ஓகே. ADAS வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது, ஹைப்ரிட்ல கிடையாது. ADAS வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட்ல கிடையாது. நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின்ல. ஆமாம், அதில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்ன கதை? இது கொடுத்த பிரைஸ் ஏறிடும்ல, நான் கிராண்ட் வெட்டரை கீழே வைக்கணும் இல்லைங்க. ஓகே ஓகே. அதனால அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கொஞ்சம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ADAS வந்து இன்றைக்கி தேதியில் தேவையில்லை, பட் ஃப்யூச்சரில் தான் தேவை. அப்படின்றப்போ அந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு. ADASலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாப்பனீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ADAS வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஆமாம், ஃபஸ்ட்டு என்ஜின் கம்பேரிசன் ப்ரோ. செக்மெண்ட் 1 விக்டோரியஸ் வர்சஸ் காம்படிட்டர்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் டேபிளில் பார்க்க முடியும். விக்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் அந்த 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஏதாவது கொஞ்சம் பவர் தான் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த செக்மெண்ட்லேயே ப்ரோ லீஸ்ட் பவர்ஃபுல்லாக, அதாவது வெறும் ஒரு 103 PS 139 Nm டார்க்கு. ரொம்ப ஒரு மதன்னு போகும், கிளம்பி போகும் வண்டி. என்ன அழுத்துனீங்கனாலும் 0 to 100லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15-17 செகண்ட் ஆகுது. 16 செகண்ட் ஆயிரும். இன்னொன்று டார்க் கன்வெர்ட்டரோட பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லகிஷாக தான் இருக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுக்குறாங்க, பட் இருந்தாலும் ஸ்லகிஷாக தான் இருக்குது. இது எங்கன்னா ஒரு காமன் மேனுக்கு ஓகே, ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஓகே. ஓகே, பெருசாக நான் பவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், ப்ராக்டிக்கலான ஒரு கார் வேணும்னா ஓகே. கிராண்ட் வெட்டரா ஹைரைடரும் அதே என்ஜின் ஸ்பெக்ஸில் தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின்னா வந்து எலவேட்டோட 1.5 லிட்டர் அந்த ஐவிடெக் என்ஜின். 121 PS, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 145 Nm ஆஃப் டார்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அப்படின்றப்போ நல்ல ஒரு பவர், நேச்சுரல் ஆஸ்பெக்டில் நல்ல பவர்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக Volkswagen டைகூன் இருக்குல்லங்க, அதோட 1 லிட்டரையும் இதையும் வச்சாங்க, CVT வச்சாங்க. ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் முன்னாடி போயிருச்சு. ஸோ நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின், பட் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். விக்டோரியஸோட மைலேஜ் வந்து அவங்க 21.18 அப்படின்றத கிளைம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின்கே. ஆமாங்க, நான் இங்கே நேச்சுரல் ஆஸ்பிரேட்டை தான் பேசுகிறேன், ஹைப்ரிட்டை பற்றி அடுத்து பேசுவோம். ஸோ அதில் வந்து மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது விக்டோரியஸ் தான்.
கிராண்ட் விட்டாரா ஹை ரைடரோடவே ஜாஸ்தியாக கிளைம் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதுவும் ஆட்டோமேட்டிக்கில் வந்து 21.06ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜாக தெரியுது. நல்ல மைலேஜ் தான். எப்படி ரியல் டைமில் ஒரு 17 கொடுக்கும். இப்போ நம்ம கிராண்ட் விட்டாரா ஹை ரைடர் நம்மளது ஃப்ரண்ட் லோகேஷ் வச்சிருக்கிறதுனா 17 18லாம் கொடுக்குது, ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. எடுக்கணும்னு நினச்சி எடுத்தாங்கன்னா அவங்க எடுக்கலாம். என்னன்னா ஒரு 100 கிலோ ஓட்டணும், அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் சிரமப்படும். சரி, இந்த காம்படிட்டர்ஸுக்கு அடுத்து வந்து இங்கே என்ன என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அதாவது LXi மாடல் இருந்து ZXi ப்ளஸ் ஆப்ஷனல் வரைக்குமே இந்த 1.5 லிட்டர் K15C நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் பெட்ரோல், அது வந்து இந்த 12 வோல்ட் மைல் ஹைபிரிட் சிஸ்டமோட பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மைல் ஹைபிரிட் சிஸ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, டார்க் அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஒரு எக்ஸாக்ட்லி 2.38 bhp அண்ட் 10 to 20 Nm ஆஃப் டாக் வந்து அதை அசஸ் பண்ணுது. அது எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல. பட் பிலிப்பைன்ஸில் வந்து ஸ்விஃப்ட் டிசைர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதே சிஸ்டத்தை போட்டு அங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. இன்டர்நேஷனல் மார்க்கெட் போனால் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க, இங்கே ஏன் மனம் அடங்கிறீங்கன்னு தெரியல. ஸோ அதில் வந்து நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக். 6 ஸ்பீட் மேனுவல் போயிருக்கலாம். சொன்ன மாதிரி 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து எல்லா வேரியண்ட்லையுமே அது கிடைக்குது. சிஎன்ஜி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த அண்டர் பாடியில் எப்போ வந்து சிஎன்ஜி வந்து மாருதி கொண்டு வருவாங்க அப்படின்றதுக்கான ஆன்சர் இது. LXi, VXi, ZXi இந்த 3 மாடலில் சிஎன்ஜி கிடைக்கும் பிரதர். இதில் வந்து பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 88 PS பவர், ஒரு 121 Nm ஆஃப் டார்க்கும், டீசென்ட் எனஃப். உங்களுக்கு அண்டர் பாடியில் கீழே வந்து சிஎன்ஜி நிறைய பேர் கேட்குறீங்க, அண்டர் பாடியில் சிஎன்ஜி டேங்க் வச்சா வெடிச்சிருமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஐயோ அப்படிலாம் வெடிக்காதுங்க. அந்த சிலிண்டரோட ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து நீங்கள் நினைச்சதுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அது வந்து 500 பார் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிலிண்டர். ஜஸ்ட் லைக் தட்லாம் வந்து வெடிச்சிடாது. நீங்கள் அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம், தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா ட்ரக்கிலிருந்து எல்லாமே கீழே தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அடிபாடுகளுக்கு தாங்குற மாதிரி வந்து ஒரு ஷீட்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஸ்டீலில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க கீழே. ஸோ பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் இல்லை. 27 km மைலேஜ் கொடுக்கும். 27 சிஎன்ஜி வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா 100% LXi சிஎன்ஜியே போகலாம். ஏன்னா LXiயில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல, அப்படி வச்சிருக்காங்க. எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. சிஎன்ஜியோட டேங்க் கெப்பாசிட்டி என்னங்க ப்ரோ? 55 லிட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ப்ரோ. அப்ராக்சிமேட்லி ஒரு 9 கிலோ டு 10 கிலோ பிடிக்கும். 10 கிலோ 10 கிலோ ஒரு 9 கிலோ கேரண்டீடாக பிடிக்கும். 9 கிலோங்கும் போது ஒரு 25 கொடுத்ததுனாவே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 250 260 கிலோமீட்டர் ஆவரேஜாக எடுக்க முடியும். அதாவது இது ஒரு சிஎன்ஜி. இப்போ டாடா கூட அந்த டுயல் சிஎன்ஜி வச்சு உள்ள வச்சு அந்த ஸ்பேஸ் பண்ணானே, இவங்க சிஎன்ஜியே தெரியக்கூடாதுங்கிறக்காக அடியில் வச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் என்ஜின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொயோட்டாவோடது தான். அவங்களோட அந்த என்ஜின் இந்த M15D தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கம்பைன்டு பவர் அவுட்புட் வந்து 116 PS அப்படின்றது இருக்குது. மோட்டாரில் வந்து அரௌண்ட் 144 Nm. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினில் வந்து 121 Nm வந்து டார்க்கு ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பேட் வித் ECVT தான், மேனுவல் கிடையாது. ஹைப்ரிட் போகிறப்போ 28.65 மைலேஜ். அதுதான் என்ன கதைன்னு தெரியும். 28.65 உங்களுக்கு இது வந்து VXiயில் ஆரம்பிச்சு ZXi ப்ளஸ் ஆப்ஷன் வரைக்கும் கிடைக்குது. பேஸ் மாடலில் மட்டும் இல்லை ப்ரோ. பேஸ் மாடல் தாண்டி அதில் இருக்குது. ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பிரைசிங் பற்றி பேசுவோம் நம்ம. அடுத்து ஆல் வீல் டிரைவ். AWD வேற இருக்கு. ஆல் வீல் டிரைவ் 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக்கோட மட்டும் தான் கிடைக்குது. ஓகே. அதே 103 PS 137 Nm டார்க்கு. உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19+ கிளைம் பண்ணியிருக்காங்க. ZXi ப்ளஸ் ஆப்ஷனில் டாப் ஆஃப் த லைனில் மட்டும் தான் இருக்குது. ஓகே. ஆல் வீல் டிரைவ். ஆனால் எனக்கு வந்து எல்லா பிராண்ட்ஸுமே இந்த ஆல் வீல் டிரைவை கொடுக்கலாமே, இதை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணலாம். வாங்குறாங்களோ வாங்கலையோ ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ் இருந்தாலும் கொடுத்தாலும் ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ஆல் வீல் டிரைவ் உள்ள ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் இதுதான். ஓகே. சரி, என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸை பிரேக் டவுன் பண்ணிட்டோம் ப்ரோ. அடுத்து வேரியன்ட் வைஸ் என்ஜின் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பேசிக் மாடலில் நமக்கு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் 5 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக் கிடைக்காது. சிஎன்ஜி எடுத்துக்கலாம், அதுவும் 5 ஸ்பீட் மேனுவல். VXi போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் மட்டும் கிடைக்காது. VXiலேருந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்க ஆரம்பிச்சிருது. VXiலே க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு வந்துருது. அதாவது பேசிக் அடுத்த மாடல்லேருந்தே க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது கிடைக்குது. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் வந்து VXi ZXiயில் கொடுத்துருக்காங்க, LXiலையும் வருது. ஆனால் ZXi ஆப்ஷனல் இல்லை, ZXi ப்ளஸில் இல்லை, ZXi ப்ளஸ் ஆப்ஷனல் இல்லை. என்னை பொறுத்த வரை கொடுத்துருந்துருக்கலாம். ஃபுல்லிலோட வாங்குறவங்க சிஎன்ஜியோட வாங்கினா எனக்கு குறைஞ்சா உயர்வீங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சா உயர்வீங்க. எனக்கு ஏதோ கேபுக்குன்னே சொல்லி இவங்க ஒதுக்கிட்ட மாதிரி அது பண்ணுறானுங்க. டாட்டா அதை பண்ணுறது இல்லை, கொடுக்குறாங்க. நீங்கள் என்னன்னா ZXi ப்ளஸ் ஆப்ஷனல் சிஎன்ஜி கொடுங்களேன். ஏன்னா நான் ஃபுல்லிலோட வாங்குறேன், சிஎன்ஜியோட வாங்கக்கூடாதா? அதுதான் சொன்ன மாதிரி ஹைப்ரிட் அது கரெக்ட். அது 27, அது 28 மைலேஜ், 27 km/லிட்டர் 28. எனக்கு இங்க சிஎன்ஜி போனா காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி கிடையாது, பயப்பட அவசியமே இல்லையே. நீங்க ஸ்ட்ராங் ஹைப்ரிட் போறீங்க கூட ஒரு சில பேர் வந்து பேட்டரியோட லாங்கிவிட்டி பத்தி என்னன்னா சிஎன்ஜில வந்து ஆட்டோமேட்டிக் வராது, மேனுவல் மட்டும் தான். ஆனா விக்டோரியஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, சிஎன்ஜில ஆட்டோமேட்டிக் பிளேஸ் பண்ணி இருந்திருக்கலாம். வச்சிருந்தாங்கன்னா அது வந்து துவம்சம் பண்ணிருக்கும்.
மிஸ் பண்ணிட்டாங்க, மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் டர்போ பெட்ரோலையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் நான் அடிக்கணும்னு வந்துட்டேன். அவங்கள்ட்ட ஆல்ரெடி 1 லிட்டர் டர்போ இருக்குது, 1.4 லிட்டர் டர்போ இருக்குது. எடுத்து தூக்கி வச்சு ஒரு ஆப்ஷன் தான் கொடுங்க, எல்லாமே விக்டோரியஸ்ல இருக்குப்பா, நீங்க வேணாம்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி இப்போ இருந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் ஒரு சின்ன ஒரு அடமண்ட் பிடிவாதம் இருக்க தான் செய்யுது. எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் ப்ரோ, அதாவது ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் LXi மாடல்லையும் VXi மாடல்லையும் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் சிம்னி விளக்கு மாதிரி தான் இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய மாடல்ஸில் LED ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ LED ப்ரொஜெக்டர்னாலும் அதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான த்ரோ இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரீசெண்டாக வந்து ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது. அப்கிரேடபிள் தான் பண்ணிக்கலாம், ஃப்ராங்ஸ் மாதிரி ரெஃப்ளெக்டர்லாம் போடலை, இதில் நீங்கள் ப்ரொஜெக்டர் தான் மாற்றிக்கலாம். LED DRLs வந்து பார்த்தீங்கன்னா ZXi மாடலுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸும் ZXi மாடலுக்கு அப்புறம் தான், ஃபாக் லாம்ப்ஸும் ZXi மாடலுக்கு அப்புறம் தான். LXi VXi தான் இல்லை. அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஸ்டாண்டர்டாக 17 இன்ச் வீல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 மாடலில் கிடைக்குது. 17 இன்ச் வித் அலாய் வீல்ஸோட. பேசிக் மாடல்ஸில் ஸ்டீல் வீல்ஸ் தான், ஆனால் அதுலேயும் 17 இன்ச் ப்ரொஃபைல் தான். 215 60 17 ஸ்டாண்டர்டாக எல்லா வண்டிக்குமே வந்து 17 இன்ச்சில் தான் டயர் ப்ரொஃபைல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMs அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆஃப் த லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆட்டோ ஃபோல்டபுள்னு சொல்கிறது நீங்கள் லாக் பண்ணுறப்ப அன்லாக் பண்ணுறப்போ ஃபோல்ட் ஆகி அதுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த ORVM, அதாவது ஃபோல்டபுள் ORVM அப்படின்றது நீங்கள் உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிற ORVM அப்படின்றது உங்களுக்கு VXi மாடல்லேருந்தே கிடைக்குது. பேஸ் மாடலில் மட்டும்தான் இல்லை, அதுக்கு அடுத்த மாடல்லேருந்தே கிடைக்குது. ரூஃப் ரெயில்ஸும் அதே மாதிரி பேஸ் மாடலை தவிர்த்து இது எல்லா மாடல்ஸ்லையும் நமக்கு பார்க்க முடியுது. ரியர் டிஃபாகர் ஸ்டாண்டர்ட். ஓகே. வைப்பர்ஸ் வந்து டாப் 2 மாடல் ZXi தாண்டி இருக்கக்கூடிய மாடல்ஸில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, டிஃபாகர் இவங்களாவது கொடுக்குறாங்களே அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி. ஏன்னா டிஃபாகர்லாம் மழை பெய்யுற டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். அதை வந்து நிறைய பிராண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணுறாங்க. இவங்க கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ பேசிக்காக எக்ஸ்டீரியர் பொறுத்து இதுதான். சரி, அடுத்து இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் போகலாம் ப்ரோ. இன்டீரியரை அப்ஹோல்ஸ்ட்ரி, ரூஃபு, கலர் தீம் உள்ள எல்லாமே எப்படி போட்டிருக்காங்க. அதாவது மாருதியில் வந்து பிளாக்கை தாண்டி ஒரு தீம் போவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. ஓகே. எந்த கார் எடுத்தீங்கனாலும் பிளாக் தான். ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆமாம் ஆமாம், பிளாக் தான் பேசிக்காவே கொடுத்துருவாங்க. இந்த டைம்ல எனக்கு அந்த தீமை மாத்துனது பார்க்கும்போது என்னாச்சுன்னா, இவங்க கண்டிப்பா அது கிரெட்டா வந்து கம்பீட் பண்ணணும். ஏன்னா வந்து கிரெட்டாவோட இன்டீரியர் தீம் வந்து சூப்பரா இருக்கும், அதை கம்பீட் பண்ணணும் அப்படின்றது தான் பண்ணியிருக்காங்க. LXi VXi மாடல்ஸ்ல பிளாக் ஃபேப்ரிக் தான். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாடல்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெதரைட் அப்ஹோல்ஸ்ட்ரி அப்படின்றது கிடைக்குது. அந்த தீம் அப்படின்றது மாறுது. அந்த பிளாக் வித் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஐவரி பேஜ் சாஃப்ட் டச் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க கேபின் தீம் பொறுத்த வரைக்கும். சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோ, பேசிக் LXi மாடல்ல கிடையாது. LXi ஹைட் அட்ஜஸ்டர் கிடையாது. ஜஸ்ட் மேனுவலா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கு. பட் VXiல இருந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் ZXi பிளஸ் போகும்போது உங்களுக்கு 8-way பவர்டு டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 8-way பவர். மெமரி ஃபங்க்ஷன் இல்ல, மெமரி ஃபங்க்ஷன் கொடுக்கல. வென்டிலேட்டர் சீட்ஸ் டாப் ஆஃப் த லைன் ZXi பிளஸ் ஆப்ஷனல்ல இருக்குது. ரியர் சீட்டோட ஸ்பிளிட் அப் இருக்கும்ல, அந்த பூட் நம்ம அதிகமாக வேணும்னா 60-40 ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். அது ஸ்டாண்டர்டா எல்லா மாடலுமே கொடுத்துருக்காங்க, பேசிக்ல இருந்தே இருக்குது. ஸ்டீரிங் லெதரைட் அப்படின்னு பார்க்கும்போது ZXiல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு லெதரைட் அப்ரோச்டி அப்படின்றது. அடுத்து ஆம்பியன்ட் லைட்டிங்கும் டாப் ஆஃப் த லைன்ல மட்டும் தான் வச்சிருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது LXiலே புஷ் ஸ்டார்ட் பட்டன் வச்சுட்டாங்க. ஃபாப் கியோட வந்து தெரிஞ்சு அதுக்கு மட்டும் தனியாக சாவி வைக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா செலவாகும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுங்க. அடுத்து பேனோரமிக் சன்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா ZXi ல இருந்து வருதுங்க ப்ரோ. ZXi ஆப்ஷனல் மட்டும் ஒன்லி பேனோரமிக் தான், அந்த சிங்கிள் பேனல் சன்ரூஃப் கிடையாது. இல்ல இந்த கொஞ்சம் அந்த பேசிக் VXi ல சிங்கிள் பேனல் கொடுத்துட்டு டாப் எண்ட்ல அந்த மாதிரி போனீங்கன்னா ஒன்று தான் ZXi ஆப்ஷனல், ZXi பிளஸ் ஆப்ஷனல், இது ரெண்டுல தான் கிடைக்குது. ஆப்ஷனல் மாடல்ஸ்ல மட்டும் தான் பேனோரமிக் சன்ரூஃப் அப்படின்றது இருக்குது. இன்னொரு அந்த சன்ரூஃப் ஃபுல்லா வைடா ஓப்பன் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகி ரெண்டாவது ஓப்பன் ஆகுது. ரெண்டாவது எங்க போகுது? அது எங்க கொண்டு போய் சோடும். கிராண்ட் விட்டாரால இப்படி தான் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஃபுல்லா ஓப்பன் ஆகுது. அதனால தான் ஹெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பாதிப்பா இருக்குது. ஆக்சுவலா வந்து விக்டோரியஸ்ல எல்லாருமே சொன்ன டிராபேக், பேனோரமிக் சன்ரூஃப் இருக்கிற மாடல்ல ஒரு 5 அடி தாண்டி 5.8 இருக்கீங்கன்னா தலை முட்டு தான். ஓகே, அது வந்து எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்போ வந்து அந்த ரெண்டாவது கிளாஸ் வந்து உள்ளே போகும்னு நினைக்கிறேன். மேல இருக்கிற கிளாஸ் எப்பவுமே டாப் ரூஃபுக்கு மேல போகும். இந்த கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு உள்ளே போறனால மேபி அவங்க ஹைட் டவுன் பண்ணிருப்பாங்க. ஆமா, அவ்வளவு ஓபன் ஆகி என்ன எனக்கு புரியல. பண்ணா ஒரே அடியா பண்ண வேண்டியது, இல்லைன்னா பண்றதே இல்லை. சரி, அடுத்து ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZXi பிளஸ்ல இருந்து கிடைக்குதுங்க ப்ரோ. ரியர் ஏசி வந்து ஸ்டாண்டர்ட். அப்புறம் கேபின் ஏர் ஃபில்டர் ஆக்சுவலாக வந்து PM 2.5 அப்படின்றது, அதாவது PM 2.5 ஃபில்டர் அப்படின்றது பேஸ் மாடலில் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த மாடலில் இருக்குது. பேஸ் மாடல் ஜஸ்ட் ஒரு போலன் ஃபில்டர் தான் கொடுத்துருக்காங்க. PM 2.5 இருந்துச்சு அப்படின்னா அந்த டஸ்ட்டுங்க, ஸ்மோக்கு, அப்புறம் வந்து நமக்கு திருட்டு இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸை வந்து அது ஹேண்டில் பண்ணிடும். ஓகே.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் போகும்போது பியூரிஃபையரும் இருக்குது. டினோட்டும் பண்ணி காமிக்கும் நமக்கு. அடுத்து சார்ஜிங் போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VXA மாடல் வந்து கிடைக்குது. பேசிக் மாடலில் ஜஸ்ட் ஒரு USB டைப் ஏ மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் தான் வந்து மாருதியெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்கிரேடு. அவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், எஸ்பிரஸோல ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கிராண்ட் வரைக்கும் ஒரு டிவி இருக்கு போவாங்க. இந்த டைம் வந்து வேக்கப் ஆயிட்டாங்க. ஓகே. பேஸ் மாடல்லயே உங்களுக்கு 7-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துருது. வயர்லெஸ் ஸ்டாண்டர்டா ஆப்பிள் கார்ப்ளே கிடைச்சிருது அதுலயே. ஆமா, ஃப்ரண்ட்ல 2 டோர்ல மட்டும் ஸ்பீக்கர், பின்னாடி டோர்ல ஸ்பீக்கர் கிடையாது. VXI மாடல்ல 4 டோர் 2 ட்வீட்டர். ஓகேங்களா, 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் கொடுத்தாங்க. ஆனா என்ன பிராண்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணல. இல்ல, இந்த 7-inch ஸ்மார்ட் ப்ளே வந்து கிளாரியன் ஹெட் யூனிட். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து ஃப்ராங்ஸ்ல எல்லாம் பாக்குறோம்லங்க, அதே மாதிரி தான். ஃப்ராங்ஸ் இன்டர்ஃபேஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அதேதான். ஸோ ZXi ப்ளஸ் ஆப்ஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர்ஸ் தான். டாப் ஆஃப் த லைன் போகும்போது தான் புதிய இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் 10.1 inch வந்து ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ எக்ஸ் ஹை டெஃபினேஷன் சிஸ்டம், 8 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈவன் சென்டர் ஸ்பீக்கர்ஸோட வந்துருச்சு. டால்பி அட்மோஸ் 5.1 கொடுத்துட்டாங்க. மாறுதியாது இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. மாறுதியெல்லாம் டால்பி அட்மோஸ். அவங்கெல்லாம் வந்து இன்னும் ஹை கிராஸை கொடுத்தப்போ என் வண்டியில் எதுக்கு JBL ஸ்பீக்கர் கழட்டி வீசிட்டு போடுவாங்க. அவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆடியோ நல்லா இருக்குனாங்க. ஆடியோ கேட்டவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. இன்ஃபினிட்டி பிராண்ட் இது, ஹார்மன் இன்ஃபினிட்டி, ஹார்மன் கார்டனோட. ஆமாங்க. அதே மாதிரி அலெக்ஸா கனெக்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அலெக்ஸா கனெக்ட் மூலமா இங்கே இருக்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே. இதெல்லாம் வந்து ஹிண்டை கியா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா UI பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போரிங்கா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆமா, கொஞ்சம் அந்த இன்டர்ஃபேஸோட ஸ்கிரீனோட இன்டர்ஃபேஸ் எப்பவுமே ஒரு பிளாக் அவுட் தீம்ல கொடுத்துருவாங்க. ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு. இதுல வந்து ப்ளூ அரேனானா ப்ளூ, நெக்ஸ்டானா பிளாக், அவங்க பாரம்பரியம் பண்ணிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாராட்டிட்டாங்க. ஓகே. ஸோ அடுத்து சுசுகி கனெக்ட் ஆப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா VXI மாடல் வந்து கிடைக்குது. டாப் ஆஃப் த லைன் போகும்போது நிறைய கனெக்டட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ப்ரைசஸ் ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் 13 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோடே 13 lakhs. அது நீங்க ஏதோ இன்சூரன்ஸ் டிஸ்கவுண்ட் வாங்குனீங்கன்னா 12.95 12.9க்கு போய்டும். யோசிச்சு பாருங்க, இனி பிரஸாவை எப்படி விற்க முடியும்? பிரஸாவோட VXI மாடல் தான் நீங்க நம்பர்ஸ் பண்ணுது. அந்த பிரஸாவோட இன்னைக்கு டாப் 5ல இருக்க பிரஸா இருக்கு. 11.5 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. ஒரு எக்ஸ்ஷோரூம் ஆன் ரோடு வந்து LXI மாடல். நான் வந்து இன்னொரு 1.5 லட்சம் சேர்த்து போட்டேன் அப்படின்னா இந்த LXI மாடல் எடுத்தேன்னா நீங்க பிரஸால இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் இதுலயே வந்துருது. எல்லாமே பிரஸால மிஸ் ஆகிற புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது. வந்துரும். வண்டி சைஸ் என்னங்க ப்ரோ? வண்டியோட சைஸ் என்ன சைஸ் இருக்கு? அடிக்கு தலைக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் லெந்த், நல்ல லெந்த். கிராண்ட் விட்டாரா விட பெரிய வண்டி. ஆமா. சோ அது அப்புறம் பேஸ் மாடல் CNG வந்து 14.2 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு பிரஸ்ஸா, கிராண்ட் விட்டாரா இதெல்லாமே வந்து நெக் டு நெக் வந்து காலி பண்ணி தான் அந்த பிரைசிங் வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கிரெட்டாவோட பேசிக் மாடல் பிரைஸ் வந்து கிரெட்டாவை போட்டி போடுமா இல்ல பிரைஸாவையும் இவங்களோட கிராண்ட் விட்டாராவையும் முடிச்சிருமா? அதுதான் தெரியல. இல்ல, கிரெட்டா GST பிரைசிங் அப்புறம் 13.4 lakhsக்கு வந்துருச்சு. ஓகே. 40,000 ரூபாய் கிரெட்டாவோட குறைவு. 40,000 ரூபாயில நீங்க கிரெட்டால இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ல வராது. ஆமா. இதுல இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே, புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரியர் ஏசி வந்து எல்லாமே போட்டு. எனி டே நான் சொல்லுவேன் வந்து ஹுண்டாயோட மாருதியோட சஸ்பென்ஷன் சூப்பரா இருக்கும். இப்போ எனி டே நான் சொல்லுவேன் ஹுண்டாயோட சஸ்பென்ஷனோட மாருதியோட சஸ்பென்ஷன் வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஏன் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது கியா அப்படியே ஆப்போசிட்டுங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கியா செல்டாஸ் ஒன்ல சஸ்பென்ஷன் ஸ்டிஃபரா இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப ஸ்மூத்தா பண்ணிட்டாங்க. பட் ஹுண்டாய் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிஃப் நோட்லயே தான் இருக்காங்க. அது ஸ்டிஃப் நோட்லயே தான் இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன கேட்டைஸ்ல போனா கூட உள்ளுக்குள்ள அது வந்து டேஷ்போர்டுக்கு அந்த நாய்ஸ் வந்துருது. அதாவது நான் பார்த்த வரைக்கும் i20யும் ஹிண்டே யாராவோட சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஆனா i10 கொஞ்சம் கட்டையா இருக்கும். ஹிண்டே கிட்ட அதே தான் ஃபாலோ ஆகுது. வென்யூ வந்து ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ்டா இருக்குது. பட் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அது சஸ்பென்ஷன் வந்து ஒரு 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 காஸ்ட்லி கார்ல போற ஃபீலிங் வர மாட்டேங்குது ஹுண்டாயில. அதாவது சீக்கிரமா போயிருதோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, ஃபீல் பண்றேன். அது என்னங்கிறது இவங்க பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்கோட பேசிக் மாடல் வந்து VXIல இருந்து கிடைக்குது. 16.5 lakhsல இருந்து ஆட்டோமேட்டிக் நீங்க எடுத்துக்க முடியும். இதுவே நீங்க வந்து ஸ்ட்ராங் ஹைபிரிட் போறீங்கன்னா VXIல இருந்து கிடைக்குது. அதாவது பேசிக் அடுத்த மாடல்ல 20 லட்சம் ரூபாய். பாருங்க, அதாவது கரெக்டா வந்து 4 லட்சம் ரூபாய் கிட்ட வித்தியாசம் வருது. VXI ஆட்டோமேட்டிக்கும் VXI ஸ்ட்ராங் ஹைபிரிட் 4 லட்சம் ரூபாய் ஸ்ட்ராங் ஹைபிரிட் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்குது. 4 லட்சம் ரூபாய் போட்டு நான் வந்து ஒரு 22-23 கிலோமீட்டர் அதில் ஒரு 15 கிடைக்குன்னு வைங்க. நார்மல் மை ஹைபிரிட்ல ஒரு 15 கிடைக்குன்னு வைங்க. நான் ஹைபிரிட்ல சேர்த்து போட்ட காஸ்ட் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடும். ஆமாம். அதுக்கு நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டு போயிடலாம். டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் பரவாயில்லையே.
ரிலையபிள், பிரச்சனையே இல்லை, ஈசன் சோர்ஸ்டு தான். டாப் ஆஃப் த லைன் போனீங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் மாடல் வந்து ZXi ப்ளஸ் ஆப்ஷனல் ஆல் வீல் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 23.6 lakhs வருது ஆன் ரோடு. ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா 24.6 lakhs வருது. இதுதான் ப்ரைஸிங். அதிகபட்ச ப்ரைஸிங்கே வந்து ஒரு 25 லட்சம் தான் அதிகபட்சமே. சரி, இப்போ பெஸ்ட் வேரியன்ட் ரெக்கமெண்டேஷன் எது பெஸ்ட் வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் வாங்குறேன், அடிப்படை ஃபீச்சர்ஸ் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு 100% பக்கா வேல்யூ ஃபார் மணியாக வேணும்னா பேஸ் மாடலே எடுத்துக்கங்க. LXi போங்க, எல்லாமே இருக்கு. ஏர்பேக்ஸ், 6 ஏர்பேக்ஸ், புஷ் ஸ்டார்ட் பட்டன், மியூசிக் சிஸ்டம் இருக்கு, 7-inch இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வித் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே. எதை வேணாலும் நீங்க ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுல வந்து ரிவர்ஸ் கேமரா 5800 ரூபாய் பேசிக் மாடலே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு பையா இருக்கும் அது. இல்லை நான் கொஞ்சம் வந்து ஒரு அடிப்படை ஃபீச்சர்ஸோட எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா VXi. அதை தாண்டி போனீங்கன்னா எல்லாமே லக்ஸுரி தான். ZXi ப்ளஸ் ZXi ப்ளஸ் ஆப்ஷனில் அதில் லக்ஸுரி தான். பேஸ் மாடல் பக்கா. அதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுல இருந்து ஒரு மைனர் அப்கிரேடு. அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கணும். அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க, ஹைவே டிரைவ் அதிகமாக போகணும்னு எதிர்பார்க்குறவங்க அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்காக ஒரு ஆப்ஷன் போல. இப்போ க்ரூஸ் கண்ட்ரோலுமே அப்புறம் வெளியில் வச்சு கொடுத்துருவாங்க, ஆஃப்டர் மார்க்கெட்டில் வச்சிருவாங்க. அதனால வந்து பெஸ்ட் பை LXi 10.4 lakhs எக்ஸ்ஷோரூம்னு நினைக்கிறேன். ஆன் ரோட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 13 வருது. 13 lakhs வரும். அலைவில்ஸ் மட்டும் வாங்கிக்கங்க. அலைவில்ஸ் ஒரு 60,000 வரும். போட்டீங்கன்னா அது பக்கா வண்டி, சூப்பரா இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்டோரியஸ் பற்றின ஒரு கிளியரான ஐடியா கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது கார்கள் தேவைப்படுது, இல்லை இந்த பாட்காஸ்ட் எபிசோட் உங்களுக்கு பெட்டரான ஒரு புரிதலை கொடுத்துருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் இது மாதிரி நிறைய எபிசோட்ஸ் நாங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் ப்ரோ நம்ம C3யோட ஃப்ரான்ச்சைஸ் அப்படியே சொல்லிடுங்க. ஆமாங்க ப்ரோ, C3 இப்போ நம்ம திருப்பூரில் ஓப்பன் பண்ணியாச்சு, காங்கேயமில் ஓப்பன் பண்ணியாச்சு, இன்னும் 6 பிரான்ச் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி பண்ணிக்கிட்டு இருக்கோம். C3க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 25 lakhs to 45 lakhs வரைக்கும் நம்மளோட பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. 25 lakhsங்கிறது ஒரு Tier 3 ஏரியா, ஒரு தாராபுரம் அந்த மாதிரி ஏரியா. ஆக்சுவலாக 25 to 45 lakhs நாங்கள் சொல்கிறது வந்து கம்ப்ளீட் செட்டப் A to Z. ஆமாம், பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருக்குது 90 lakhs வாங்குறதுக்கு. அதெல்லாம் பண்ணோம்னா நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது. இதுதான் இந்த பிஸ்னஸுக்கு உண்டான ஃபீசிபிலிட்டி. இவ்வளோதான். நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் இதிலிருந்து நம்மளும் பணமும் எடுக்க முடியும். போட்ட முதலீட்டுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் வரும். ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களும் வளரலாம், நாமளும் வளரணும். ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களும் வளரணும், நாமளும் வளரணும். அதுதான் கான்செப்ட். நாம மட்டும் வளர்ந்துட்டு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவன தண்ணியில் விட்டுட்டு போக முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால 25 lakhsக்கு தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே. அதுக்கு மேலே போடுறவங்களே நாங்கள் வேணாம்னு நாங்களே சொல்கிறோம். வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போகுது, இந்த ஊருக்கு இது போதும், இந்த ஊருக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ 25 to 45 நம்ம என்னன்னா இப்போ இந்த கொங்கு பெல்ட்டை நாமளே லேபர் கொடுத்து சப்போர்ட் பண்ணிடுறோம். ஸோ அவுட் ஆஃப் த கொங்கு பெல்ட் நம்ம ஹொசூரில் கேட்குறாங்க, சேலமில் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏரியா வரும்போது மட்டும் எனக்கு மேன் பவர் அவங்க சோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா வி கேன் ட்ரைனிங் பண்ணி நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இங்கே நம்ம இந்த கொங்கு பெல்ட் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு நம்ம போட்டாச்சுங்க ப்ரோ. சேலம் நம்ம மேன் பவர் கொடுத்துடலாம். ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் சேலம், ஒசூர், ஆத்தூர், அப்படி இப்போ திருநெல்வேலி, தஞ்சாவூர்ல இருந்துலாம் என்கொயரி வருது இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம மேன் பவர் சப்ளை பண்ண முடியாது. சொல்றேன், நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பண்ணாம போகக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு உண்டான ஃப்ரான்ச்சைசி ஃபீல நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம். நாங்கள் இதில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 lakhs வாங்குறோம் அப்படின்னா லேபர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 5 lakhs அதை 1 lakh நம்ம கம்மி பண்ணிடுறோம். ஏன்னா அதுக்கு உண்டான காசு தான் நம்ம அது ஃப்ரான்ச்சைசிலே முன்னாடியே வாங்குறோம். லேபரை நம்ம சோர்ஸ் பண்ணி நம்ம இங்கே ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸை நம்ம அதை ஃப்ரான்ச்சைசி ஃபீல கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே அது பண்ணாதனால நம்ம 1 lakh கம்மி பண்ணி தான் நம்ம வாங்குறோம். மேன் பவர் எடுத்து கொடுத்தாங்கன்னா நம்ம ட்ரைனிங் பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம். ஸோ அவங்க C3 டீமோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான ஃபேக்டர், விக்டோரியஸில் நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறீங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்பேஸ் கம்மியா இருக்கா? கம்மியா தான் இருக்கு. ஓ, அவ்வளவு பெரிய காரா இருக்கு. அது வந்து இந்த CNG-க்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. உள்ள ஸ்பேஸ்ங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ரூமியான ஒரு கேபின் இல்ல. அப்ப பூட் நல்ல பெருசா இருக்கும். பூட் ஓகே, மேனேஜபிள் தான். என்னன்னா அந்த CNG-க்கு இழுத்தாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து லென்த்தை கொடுத்துருக்குது. பட் உள்ள கேபின் ஸ்பேஸ் எல்லாருமே சொல்றது வந்து ஃப்ரண்ட்ல 2 அடல்ட், ரியர்ல 2 அடல்ட், ஒரு கிட் உட்காரலாம் பின்னாடி. 3 அடல்ட்ங்கிறது கொஞ்சம் கன்ஜஸ்டட் தான். அதே மாதிரி ஹெட் ரூம் காம்ப்ரமைஸ். ஃப்ளோட்டிங் ஹெட் ரூம் வருது. சோ அதனால மேபி இதா தான் இருக்கும். அப்புறம் பவர் டெலிவரி ஆப்வியஸ்லி வந்து மைல் ஹைபிரிட் போனீங்கன்னா ரொம்ப லீனியரான அந்த சர்ஜ் தான் இருக்கும். அது ரெண்டாவது. இதை தாண்டி காம்ப்ரமைஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மீதம் எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்குது. ஸ்பேர் டயர் எதுலயுமே கிடையாது. ஸ்பேர் டயர் எடுத்து CNG டேங்க நாங்க எங்க வைக்கிறது? ஏங்க CNG இல்லைன்னா பரவாயில்லைங்க, எந்த வேரியண்ட்லயுமே கொடுக்கலையே, என்னங்க அது? எல்லாருமே இப்ப அந்த பஞ்சர் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒல்லி டயர் கொடுத்துட்டு இருந்தானுங்க. இப்ப அதுவும் இல்ல. ஆமா, சொன்ன டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இன்னொன்னு அப்புறம் இந்த பிரைசிங் பண்ண முடியாதுங்க ப்ரோ.
நீங்க யோசிச்சு பாருங்க, அது ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். ஒரு டயரை போட்டு அதுக்கு ஒரு வீல் ரிமோ போட்டு கொடுக்கறதுக்கு ஆகும். நீங்க எப்படி 5,000 கொடுத்தீங்கன்னா தராங்க. 70,000 ரூபாய்க்கு ஆக்சஸரியில 5,000 கொடுத்தா உள்ளே வச்சு கொடுத்துட்றானா? ஆமா. சிஎன்ஜி தவிர மீத மாடல் வைக்க முடியும். ஓகே 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 ஓகே. அது அப்ப வாங்கி வச்சுக்கோங்க, அதான் பெட்டர். ஆமா. என்னைக்கு போய் ரோட்ல நின்று நம்ம எடுத்து குத்தி அதை பஞ்சர் போட்டு நானும் ஸ்பேர் டயரில் தான் சுத்திட்டு இருக்கிறேன். டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட்ட தான் வச்சிருக்கேன். எனக்கு வேற வழி இல்ல. சிஎன்ஜி வச்சுட்டேன், ஸ்பீக்கர் போட்டோம். இங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஒரு ஃபோன் கால்ல நீங்க மொபைல் பஞ்சர்லாம் இருக்கு. ஒரு ஹைவேல போகும்போது திடீர்னு சம்பவம் நடந்துருச்சுன்னு வைங்க, கஷ்டம் தான். அன்னைக்கு தான் சம்பவம், அன்னைக்கு தான் கஷ்டமாகும். ஸோ இதாங்க ஃபேக்ட். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றது தான், ரோட்ல போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி இருக்கிறவங்க இருக்கும், அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிறவங்க இருக்கு. அது சச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா. டாடா, டேக் கேர், பை.